ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மென்டல்ஸ் ரேயாட். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம வெங்கி அட்லூரி அவர்களுடைய இயக்கத்தில் தனுஷ், சம்யுக்தா, சமுத்திரக்கனி இவர்களோட காம்போல வெளியில வந்த வாத்தி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிங்கிறது படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ங்கிறத ரொம்ப அழகா நம்ம வெங்கி அட்லூரி அவர்கள் தரமான கல்வி வேணும்னா காசு கொடுக்கணும். படிக்கணுன்ற ஆசை அவனுக்கு வந்தாலும் பணம் கட்டினாதான படிப்பு கிடைக்கும். படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நம்மளால இந்த படிப்பை கொடுக்க முடியல. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, ஆனா உங்க மேல அவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல இருக்கிற எல்லா கிளாஸ் ரூம்ல இருப்பாங்க. தனுஷோட நடிப்பு மூலயமா நமக்கு கன்வே பண்ணியிருக்காரு. அது எந்த விதமான மாற்றம் இல்லை. ஃபர்ஸ்ட் தனுஷ் எடுத்துப்போம். தனுஷ் அவருடைய நடிப்புல சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். சில இடத்துல நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருக்காரு, சில இடத்துல ரொம்ப மாசாவும் பண்ணியிருக்கிறாரு, சில இடத்துல ஓகே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு ஆக்டிங், அவரோட லெவல் வந்து வேற லெவலில் போயிட்டே இருக்கு. ஓகே, இந்த படத்தில் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சம்யுக்தா வந்து பெருசாக இல்லை, பட் இருந்தாலும் ஓகே அவங்கள சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் அழகாக பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் வந்து இந்த படத்தில் யூஸ்வலாகவே படிப்பு சப்ஜெக்ட் இந்த மாதிரி போகும்போது, கல்வி இந்த மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூல் இப்படி போகும்போது சமுத்திரக்கனி தான் நம்ம மைண்ட் வந்து நிற்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய படங்கள்லாம், முந்தைய படங்கள்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள், கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலோட தரத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணுங்கிறது சூப்பராக. பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ப்ரைவேட் செக்டர் போயிட்டு ப்ரைவேட்டில் இருக்கும்போது அங்கே இருந்துக்கிட்டு அங்கே நடக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறது நமக்கு வெளிச்சம் மூடு காட்டியிருப்பாரு. ஸோ அவரோட கடமையை, அவரோட வேலையை அவர் செம்மையாக பண்ணிட்டாரு அப்படி தான் சொல்லணும். ஓவரால் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படியே லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும், அப்படியே படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஓகே நல்ல மெசேஜ் தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைகளுக்கும் இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது எப்படா இருக்குது அப்படிங்கிறப்ப ரொம்ப பிடிச்சிக்கிட்டாடி, நல்லா இருக்குது, படிப்போட தரத்தை அழகாக சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. ஸோ குழந்தைகளுக்கு கூட இந்த படிப்போட அவசியம் என்னங்கிறது தெரிகிற அளவுக்கு ஈஸியாக கன்வே பண்ணியிருக்காரு நம்ம வெங்கி அட்லூரி தனுஷோட நடிப்பில் அப்படிங்கிறது தான் படம். ஸோ எல்லாரும் ஒரு முறை டெஃபினெட்லி குழந்தைகளோட போய் இந்த படத்தை பாருங்கள். படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நமக்கு சில விஷயங்கள் புரியும். படிப்போட தன்மை எப்படி இருக்கும், அதில் வர ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நீங்கள் என்னதான் பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் மரியாதையை படிப்பு மூலியமாக தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக இது. அதில் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராக ஒருத்தர் வருவார், இன்னொரு பக்கம் வந்து அதாவது சரக்கு, அது என்ன சொல்லுவாங்க, பாரோட ஓனராக ஒருத்தர் இருப்பார். ஸோ இவரோட சம்பளம் வந்து ரொம்ப கம்மி, 18,000 20,000 தான். ஆனால் அவரோட சம்பளம் ஒரு நாளைக்கே வந்து 5,000 சம்பாதிக்கும் அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருக்கும்போது, அந்த ஒரு பர்சன் கூப்பிடும்போது, அவர் கன்வே பண்ணும்போது சார் அப்படிங்குவாங்க போலீஸை, இந்த பக்கம் டே எவனா அப்படின்னு கூப்பிடுவாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு. அப்போ அவர் சொல்கிற விதம் சூப்பராக இருக்கும். என்னதான் நீங்கள் போலீஸ் இவ்வளோ கம்மியான சேலரி வாங்கினாலும் நீங்கள் அவரை சார் தானே கூப்பிட்டீங்க, அதே அவர் நிறைய சம்பாரிச்சாலும் அவரை நீங்கள் என்னன்னு சொல்லி கூப்பிட்டீங்க, டே வாடா போடான்னு கூப்பிட்டீங்க. அப்போ இந்த இடத்துல என்னதான் பணம் நிறைய சம்பாரிச்சாலும் அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல கிடைக்க வேண்டிய மரியாதையை இந்த படிப்பு தானே கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சில கன்வே பண்ணுற விதம், நிறைய விஷயங்கள் வந்து சூப்பராக நம்ம தனுஷ் சொல்லியிருப்பாரு. ஒரே வரையில் சொல்ல போனால் நல்ல படம், அருமையான படம். எல்லா குழந்தைகளும் பேரண்ட்ஸோட போய் டெஃபினெட்லி போய் பார்க்க வேண்டிய ஒரு தரமான ஒரு படம் தான் இந்த படம். டெஃபினெட்லி பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள். பாய்.